தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஏற்கனவே போட்ட விடுகதை என்ற தலைப்பில் தொடர்ச்சியைத்தான் பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பறவைகள் தொடர்பான விடுகதைகள். அத்திக்கட்டை முள்ளெடுத்து அடைப்பாரும் இல்லை, அழகான பூவெடுத்து முடிப்பாரும் இல்லை சேவல். அது ஓர் அழகு தேவதை, ஆடும் தேவதை, அது என்ன? மயில். அவளொரு தாசி, அதிக பிள்ளைக்காரி, பால் இல்லாமல் பிள்ளை வளர்ப்பதில் பழைய கட்டிக்காரி கோழி. அவள் ஒரு பாடகி, ஆனால் பெண் அல்ல, அது யார்? குயில். அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணன் மயில். தங்க உடற்காரி, தரமான ஆட்டக்காரி, மேகம் 2 வந்தால் மோகம் கொண்டு ஆடுவாள், அங்கம் முழுவதும் தங்க நிறம். அதாவது மேகம் திரண்டு வந்தாள். தங்க உடற்காரி, தரமான ஆட்டக்காரி, மேகம் திரண்டு வந்தால் மோகம் கொண்டு ஆடுவாள், அங்கம் முழுவதும் தங்க நிறம். மயில். பகலில் துயிலுவான், இரவில் அலறுவான் ஆந்தை. கருப்பு சட்டை அணிந்தவன், கபடம் அதிகம் உள்ளவன், கூவி அழைத்தால் வந்திடுவான், தன் கூட்டம் அனைத்தும் சேர்த்திடுவான் காகம். பட்ட மரத்தில் பச்சை, அதிலும் சிவப்பு கிளி. மாட மாளிகையில் வசிப்பான், மன்னன் அல்ல, கூட கோபுரத்தில் இருப்பான், கடவுள் அல்ல. மாடப்புறா. மாட மாளிகையில் வசிப்பான், மன்னன் அல்ல, கோபுரத்தில் இருப்பான், கடவுள் அல்ல. மாடப்புறா. குட்டியும் போடும், குவளையத்திலும் பறக்கும், அது என்ன? வௌவால். குட்டியும் போடும், குவளையத்திலும் பறக்கும் வௌவால். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் பற்றிய விடுகதைகள். பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை, ஆலமரம். அடி பெருத்தேன் குந்தாணியானேன், தலை விரித்தேன் சடைச்சியானேன், தென்னை. ஓஹோ ராசா, உயர்ந்த ராசா, தோல்மேல் என்ன 90 முடிச்சு, தென்னை. ஆழ குழி வெட்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை, பனை. அம்மி குழவி போல் பூ இருக்கும், அரிவாள் பிடி போல் காய் காய்க்கும், வாழை. மரமுண்டு அடுப்பறிக்க விறகுமாகாது, சீப்புண்டு தலைகோதி வார முடியாது, பூவுண்டு கொண்டையிலே முடிக்க முடியாது, இதுனா வாழை. கத்தி போல் இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், தின்ன பழம்பழுக்கும், தின்னாத காய் காய்க்கும், வேப்பமரம். ராசா மகள் பூ இல்லாமல் சடை போட மாட்டாள், முருங்கை. அவரோ பெரியவர், அவர் இலையோ சிறியது, அவர் பெற்றதெல்லாம் கோணல், புளிய மரம். அவிழ்த்த தலைமுடியாத சிரிக்கி, அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு வகை வகையாக பேராம், பனை. அடிமலர்ந்து நுனி மலராத பூ பூக்கும், இதுனா வாழை. அடிமலர்ந்து நுனி மலராத பூ பூக்கும் வாழை. அடுத்து பார்த்திங்கன்னா செடிகள் பற்றிய விடுகதைகள். மரத்திலே மரம் முளைத்து, மக்க சக்கர பழம்பழுத்து, எடுப்பார் உண்டு தின்பார் இல்லை, காஃபி. மாடிமேல் மாடி கட்டி குடியிருக்கும் மனிதனை தொட்டால் குத்திடுவான், பட்டால் கீறிடுவான், சப்பாத்தி கள்ளி. மாடிமேல் மாடி கட்டி குடியிருக்கும் மனிதனை தொட்டால் குத்திடுவான், பட்டால் கீறிடுவான், சப்பாத்தி கள்ளி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா காய் தொடர்பான விடுகதைகளை பார்க்கலாம். முட்டைக்கு 3 கண், அட்டைக்கு 1000 கண், தேங்காய் சல்லடை. அடித்தால் அழுவான், பட்டால் சிரிப்பான், அடித்தால் அழுவான், பிட்டால் சிரிப்பான், தேங்காய். கடைக்கு போனேன், ஒருவனை கண்டேன், கண்டவுடன் கொண்டேன், கொண்டவுடன் அடித்தேன், அடித்தவுடன் அழுதான், அழுதவுடன் சிரித்தான், சிரித்தவுடன் கடித்தேன், தேங்காய். பெரிய கடாரங்காய் போல காய் காய்க்கும், பூசணிக்காய். பச்சை கிளி, பறக்க முடியாத கிளி, கொம்பிலே இருக்கும் குள்ளக்கிளி, மாங்காய். செடியை சுற்றி செந்துருக்கம், மிளகாய். ஒற்றைக்கால் கோழிக்கு வயிறு நிறைய முட்டை, கத்தரிக்காய். அடுத்து பழம் தொடர்பான விடுகதைகள். எங்கள் வீட்டு தோட்டத்திலே மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுகிறது, எலுமிச்சம்பழம். அடியடி என்று அடித்து, உரி உரி என்று உரித்து, உள்ளிருப்பதை எடுத்துக்கொண்டு மேலே இருப்பதை எறிந்து விட்டேன், அதாவது புளியம்பழம். அட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள், பனம்பழம். அட்டை அதாவது கருப்பாக இருக்க பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள், பனம்பழம். அப்பன் சொரியன் ஆத்தாள் சடைச்சி, குழந்தைகள் சர்க்கரை கட்டி, பலாப்பழம். தோல் இருக்க சுளை விழுங்க, வாழைப்பழம். பூத்தபோது மஞ்சள், பூத்ததும் சிவப்பு, காய்த்தபோது சிவப்பு, காய்த்ததும் கரும்பு, என்னது அப்படின்னா ஈச்சம்பழம். பூத்தபோது மஞ்சள், பூத்ததும் சிவப்பு, காய்த்தபோது சிவப்பு, காய்த்ததும் கரும்பு, ஈச்சம்பழம். செம்பு நிறைய கெம்பு, மாதுளம்பழம். செம்பு நிறைய சிவப்பு முத்து, மாதுளம்பழம். குடுக்கை நிறைய வைரமணி, மாதுளம்பழம். செம்பு நிறைய கெம்பு, செம்பு நிறைய சிவப்பு முத்து, குடுக்கை நிறைய வைரமணி, இதெல்லாமே மாதுளம்பழம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், தானியம் தொடர்பான விடுகதைகளை பார்க்கலாம். அடி காட்டில், நடு மாட்டில், நுனி வீட்டில், நெல். நடுக்காட்டில் ஈட்டி, கம்பு.
ஒற்றைக்கால் குருவி உலக்கு முட்டையிடும் சோளம். இவ்வளவு உண்டு ராமனுக்கு அவ்வளவு உண்டு நாமம், அதாவது உளுந்து. இவ்வளவு உண்டு ராமனுக்கு அவ்வளவு உண்டு நாமம், உளுந்து. அடுத்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் தொடர்பான விடுகதைகள். கட்டி மாம்பழம் தொப்புன்னு விழுந்தது, பார்த்தது 2 பேர், எடுத்தது 5 பேர், தின்றது 32 பேர், ருசி கண்டது ஒருவர். இவர்கள் யார்? கண்கள், விரல்கள், பற்கள், நாக்கு. அக்கால் தங்கை உறவுண்டு, அண்டை அண்டை வீடுண்டு, கிட்ட கிட்ட வந்தாலும் தொட்டுக்கொள்ள முடியாது கண்கள். ஒரு சான் குட்டையில் ஒரு முள வாள் நாக்கு. ஒரு கட்டுத்துறையில் 32 வெள்ளை பசுக்கள் பற்கள். அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் உதடு. 2 கிணற்றுக்கு ஒரு பாலம் மூக்கு. ஆற்றிலே 10 மரம் அசையுது, பிடுங்க முடியவில்லை கை விரல்கள். எந்நேரமும் கொட்டும் சத்தம் கேட்காது கண்ணிமை. அங்கும் இங்கும் அலைவது 2, பக்கம் பக்கமாய் பார்ப்பது 2, கண்ணொளி தன்னை கேட்பது 2, எட்டி எடுத்துக்கொள்வது 2. கால், கண், காது, கை. சொன்னதை கேட்பான், சொல்ல கேட்பான், திரும்ப சொல்ல மாட்டான், திருடன் மாதிரி இருப்பான் காது. 3 கொடி ஓடி முச்சத்தில் கூடி கொல்ல வாளம்பட்டு கொடிகட்டு ஆடுவோம் சடை. 3 கொடி ஓடி முச்சத்தில் கூடி கொல்ல வாளம்பட்டு கொடிகட்டு ஆடுவோம் சடை. அதாவது சடை பின்னலை சொல்கிறாங்க. பாறைக்குள்ளே கோரைக்குள்ளே குறவன் இதுனா தலை. பாறைக்குள்ளே கோரைக்குள்ளே குறவன் தலை. மஞ்சள் பெட்டி, மரக்கால் பெட்டி, ஒரு காலும் திறக்கா பெட்டி வயிறு. ரணியனை பிளந்தவனை அறுத்தெடுத்து வருவாயில், மணமகிழ இருக்கைக்கும் வெகுமானம் தருவேன் நகம். கிணற்றை சுற்றி அகத்தி மரம் புருவம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் தொடர்பான விடுகதைகள். ஒரு மரத்திலே 5 பூக்கள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். தாய் இனிப்பால், மகள் புளிப்பால், பேத்தி மணப்பால். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பால், தயிர், வெண்ணெய். ஏரி தண்ணீர் வற்ற எருமைக்கடா உப்ப பணியாரம். 1 2 கலப்பு உள்ளங்கையில் அடைப்பு, ஆவியிலே நடிப்பு, ஆண்டவனுக்கு படைப்பு கொழுக்கட்டையாம். அடுத்து அரிசி பணத்துக்கு ஒருபடி ஆக்கி தின்ன ஆள் இல்லை உப்பு. அரிசி பணத்துக்கு ஒருபடி ஆக்கி தின்ன ஆள் இல்லை உப்பு. ஊருக்கெல்லாம் முறைகள் உப்பு. கல்லும் கரடும் முள்ளும் முரடும் வேரும் விறகும் என கற்கண்டு. ஆற்று மணலை அள்ளி அள்ளி தின்போம், பாறாங்கல்லை கடித்து தின்போம் சர்க்கரை கற்கண்டு. வெள்ளைக்காரன் பூக்க வெகுபேர் காத்திருக்கிறார் சோறு. கருத்த கட்டிலின் மீதே காரிகையாம், விரிக்கும் விரிப்பாம் எடுக்கும் விரிப்பாம் தோசை. கருத்த கட்டிலின் மேல் காரிகையாம், விரிக்கும் விரிப்பாம் எடுக்கும் விரிப்பாம் தோசை. கோழி மேயுது, குடல் வேகுது முட்டை. அப்பனே பரங்கிக்காயே, அடுப்பிலே ஏறினாயே, ஏறி இறங்கினாலும் என்னை நீ மறந்துடாதே வெள்ளம் சர்க்கரை இல்லையா. அடுத்து பண்டபாத்திரங்கள் தொடர்பான விடுகதைகள். மூடாத வாய்க்கு முழம்வாள் அகப்பை. ஒரு பெண்ணுக்கு 3 கொண்டை அடுப்பு. கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம் ஆட்டுக்கள். பொழுது விடிந்தால் நல்லது என்றது ஒன்று, பொழுது விடிய வேண்டாம் என்றது ஒன்று, விடிந்தால் என்ன விடியாவிட்டால் என்ன என்றது இன்னொன்று. இது கட்டில், அடுப்பு, உரி. அட்டைக்கு 1000 கண் சல்லடை. ஆள் இறங்காத கிணற்றுக்குள் மரம் இறங்கி கூத்தடிக்கிறது மத்து. கையிலே கணக்கு போடும் கணக்குப்பிள்ளை படி. அனல் மேல் கருப்பு குதிரை, அதன் மேல் வெள்ளையன் ஏறி குதிக்கிறான் தோசைக்கல். அக்கால் சப்பானி தங்கை நாத்தனப்பெண், இந்த இருவரும் இல்லாவிட்டால் குடித்தனப்பெண் சினுங்குவாள். அக்கால் சப்பானி தங்கை நாத்தனப்பெண், நாத்தனான்னு சொல்லுவாங்கள்ல இல்லையா, பெண் இந்த 2 பேரும் இல்லாவிட்டால் குடித்தனப்பெண் சினுங்குவாள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரல் உலக்கை. அக்கால் வீட்டுக்கு தங்கை போகலாம், தங்கை வீட்டுக்கு அக்கால் போக முடியாது. படியும் உலக்கும். அங்கே சிலுக்குவாள், இங்கே பிழுக்குவாள், கதவு மூலையில் ஒண்டிக்கொள்வாள் விளக்குமாறு சீமாறு இல்லையா. இத்தனை உண்டு பூனைக்குட்டி, வைத்ததெல்லாம் சுமக்குது அடுப்பு. ஒத்தைக்கால் குள்ளனுக்கு 8 கை குடை.
கடக்கா முடக்கான் சந்தைக்கு போகிறான் வண்டி. நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்கு ஒன்று கடிக்கும் வேலை. நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்கு ஒன்று கடிக்கும் வேலை. அதான் அறிவாள் மனை, அதான் அருகாமனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிவாள் மனை. நட்டமாய் நிற்கிறவனுக்கு நறுக்கு நறுக்கு ஒன்று கடிக்கும் வேலை, அறிவாள் மனை. அடுத்து அணிகலன்கள் தொடர்பான விடுகதைகள். நாடி நாடி நீட்டும் கை, தேடி தேடி அலையும் கை, கோதி கோதி முடிக்கும் கை, ஊதி ஊதி ஓட்டும் கை, நகை. கங்கையிலே பிறந்து வளர்ந்து கடைகளிலே வந்து போய் மங்கையின் உடலிலே மருவி மங்காமல் ஜொலிப்பாள் ராணி, முத்து. வீட்டை சுற்றி புளிய மரம் உலுக்கினால் கலகல என்னும் வளையல். ஒட்டு திண்ணையிலே பட்டுக்காயுது, ஒட்டு திண்ணையிலே பட்டுக்காயுது, மூக்குத்தி. தரையில் முட்டிடும் விரலில் ஒட்டிடும் கால்மெட்டி. தலையை முறித்து கம்பு காட்டுக்குள் வைத்தான் தலைப்பாகை. தலையை முறித்து கம்பு காட்டுக்குள் வைத்தான் தலைப்பாகை. கழுத்துண்டு தலையில்லை, உடலுண்டு உயிரில்லை, கையுண்டு விரலில்லை, சட்டை. அடுத்தது வாகனங்கள் தொடர்பான விடுகதைகள். ஆனை சேனை 60 பேர் கூடி வாளறுத்து கூறு போட்டு வன்னிமரம் பிளந்து 4 கால் சிலம்பு கட்டி நடுத்தருவில் போகிற பெண்ணே, அதாவது ரதம். மொட்டை தட்டிலே 8 பேர் பயணம், படகு. உடலுண்டு உயிரில்லை, ஓடி ஓடி போய் சேர்ந்தான் ஊருக்குள், சைக்கிள். புராண இதிகாசம் தொடர்பான விடுகதைகள். அதாவது ராவணன் சிரசற்றதேன், ராவள்ளி மறைவதேன். அதாவது ராமன் தாரத்தால், ரா மந்திரத்தால். ராவணன் சிரசற்றதேன், ராவள்ளி மறைவதேன். ராமன் தாரத்தால், அதாவது ராமனுடைய மனைவியா இல்லையா, சிரசற்றதேன், ராவணன் சிரசற்றதேன். ராவள்ளி மறைவதேன்னா ராமந்திரத்தால். தொட்டு கெட்டவன் ஒருத்தன், தொடாது கெட்டவன் ஒருத்தன், விட்டு கெட்டவன் ஒருத்தன், விடாமல் கெட்டவன் ஒருத்தன். அதாவது பத்மாசூரன். தொட்டு கெட்டவன் பத்மாசூரன், தொடாது கெட்டவன் கீசகன், விட்டு கெட்டவன் மகாபலி, விடாமல் கெட்டவன் ராவணன். அடுத்து இலங்கை அழிந்ததேன், இரும்பு உருகுவதேன், நெருப்பால். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த விடுகதைகள்லேருந்து ஏதாவது ஒரு வினா வந்துவிட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் இந்த பதிவை அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் அப்படியே சும்மா என்ன பண்ணுங்கன்னா அப்படியே காதில் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தத்துவம் தொடர்பான விடுகதைகள். போய் வருபவை 2, போனால் வராதவை 2, எப்போதும் இருப்பவை 2. இரவு பகல், அதாவது போய் வருபவை இரவு பகல், போனால் வராதவை 4, எப்போதும் இருப்பவை 2. அதாவது போனால் வராதவை 2, அது எல்லாமே 2 மைண்டில் வச்சுக்கோங்க. போய் வருபவை 2 இரவு பகல், போனால் வராதவை 4 இளமை, எப்போது இருப்பவை சூரியன் சந்திரன். அடுத்து பாருங்கள், காலையில் 4 காலோடே, பகலில் 2 காலோடே, மாலையில் 3 காலோடே, முடிவில் 8 காலோடே. அதாவது உடல். காலையில் 4 காலோடே, பகலில் 2 காலோடே, மாலையில் 3 காலோடே, முடிவில் 8 காலோடே, அதாவது உடல். அடுத்து அறிவியல் தொடர்பான விடுகதைகள். உயிரில்லாமல் ஓடி திரிவான், மூக்கு இல்லாமல் மூச்சு விடுவான், வாய் இல்லாமல் தண்ணீர் குடிப்பான், வயிறு இல்லாமல் கரியை தின்பான், காற்றிற்கு அஞ்சான், மழைக்கு அஞ்சான், காட்டிலும் மேட்டிலும் போவான், புகைவண்டி. அடங்கி கிடப்பான், எடுத்து காதில் வைத்தால் கதை 1000 அளப்பான், அதாவது தொலைபேசி. ஆடையில்லாத கற்பழகி ஆடி சுழன்று பாடுகிறாள், இசைத்தட்டு. 1000 கூட செய்யும், ஆரவாரம் ஆரவாரம் எழுப்பச் செய்யும், ஆடிப்பாடி விளையாடும், அடங்கிவிடும் வெட்டிக்கொள், திரைப்படம், சினிமா. இந்த ஊரிலே அடிபட்டவன் அடுத்த ஊரிலே போய் சொல்லுகிறான், தந்தி. ரத்தம் குடிப்பான், கண்ணுக்கு தெரியாதவன், மின்சாரம். உயர பறக்குது ஊர்க்குருவி, வான ஊர்தி. உள்ளதை சொல்லுவான், சொன்னதை கொள்ளுவான், டேப் ரெக்கார்டர். அடுத்து ஒரு பக்கம் செய்தி ஊர் எங்கும் கியாதி, வானொலி. ஒரு பக்கம் செய்தி ஊரெங்கும் கியாதி, வானொலி. வானத்திலே ரோடு போட்டு எட்டாத தொலைவிலே இங்கிருந்து பார்த்தால் இங்கிலீஷ்காரன் பள்ளிக்கூடம், டெலிவிஷன். அடுத்து பாருங்கள், அதாவது இந்த விடுகதையில் அன்று, ஆனால், அது இல்லை, இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த விடுகதையை சிந்திப்பதற்காகத்தான் அப்படிங்கிற கருத்தை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. சில விடுகதைகள் அன்று வாய்ப்பாட்டுடன் முடிவடைகின்றன, அதாவது அன்று என்ற சொல்லணும் முடிவடைகிறது. சில விடுகதைகள், அதாவது விடுகதை பொருளோடு தொடர்புடைய பொருளை கூறி ஆனால் அது அல்ல, பொருளை கூறி ஆனால் அது அல்ல அப்படின்னு கூறுவதையும் நம்ம பார்க்குறோம்.
இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்திப்பதற்காகத்தான் இந்த அன்று, ஆனால், அதுவல்ல போன்ற இந்த சொற்கள், அந்த வாய்ப்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுகதையிலையும் மோனை, எதுகை, ஏய்வு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில விடுகதைகளை கொடுத்துருக்காங்க. அந்தாதி இந்த அமைப்புலேயும் விடுகதைகள் இருக்குது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மோனை தொடர்பான விடுகதை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கட்டிக்காரன் போட்டு. ரெண்டாவது எதுகை தொடர்பான விடுகதை. கடித்தால் கடிபடாது, பிடித்தால் பிடிபடாது. இது தண்ணீர். அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அடுத்து ஏய்வு என்பது அந்த வரியோட இறுதியான சொல் வந்து ஒரே ஓசையில் முடியும். பாருங்கள், பச்சை இதான் அதை ஏய்வு. பச்சை பசையில் என்றிருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல. அதாவது பாகற்காயும் அல்ல, பலாக்காயும் அல்ல அப்படின்னு முடியுதுல. தேங்காயும் அல்ல, வெண்ணெயும் அல்ல. இதுதான் வந்து ஏய்வு சொற்கள். பச்சை பசையில் என்றிருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய் வடியும் வெண்ணெயும் அல்ல. இது என்ன? ஆமணக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தாதி. அந்தாதினா ஒரு அதாவது ஸ்டான்ஸாவோ அல்லது ஒரு வரியோட இறுதி சொல் அடுத்த வரியோட அடுத்த ஸ்டான்ஸாவோட முதலில் வருவதான் அந்தாதி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏனியிலே கேணி இருக்குது, அந்த கேணியிலே அடுத்த வரி தொடங்குது. இவ்வாறு அந்தாதி முறையிலும் விடுகதை அமைந்துள்ளது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஏனியிலே கேணி, கேணியிலே குண்டு, குண்டு மேலே புல், புல்லுக்குள் பூச்சி. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுகதை கொடுக்கல, இதற்கு அதாவது விடை கொடுக்கல. ஏனியிலே கேணி, கேணியிலே குண்டு, குண்டு மேலே புல், புல்லுக்குள் பூச்சி. இதற்கான விடையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே கமெண்டில் பதிவிடுங்க. ஓரடி விடுகதை. சிவப்பு சட்டிக்கும் கருப்பு மூடி குன்றிமணி. சிவப்பு சட்டிக்கும் கருப்பு மூடி குன்றிமணி. அந்த குன்றிமணி விதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா 2 அடி கொடுத்து, அதாவது 1 அடி கொடுத்து அதுலேயும் விடுகதை கொடுத்துருந்தாங்க. சிவப்பு சட்டிக்கும் கருப்பு மூடி குன்றிமணி. அடுத்து 2 அடி கொடுத்து விடுகதை கொடுத்துருக்காங்க. செத்து காய்ந்த மாடு சந்தைக்கு போகிறதுனா கருவாடு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 3 அடி விடுகதை. 3 அடியில் விடுகதை. காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் காசுக்கொரு இலை இல்லை. நாகதாளி. அதாவது என்ன விடை? நாகதாளி. காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் காசுக்கொரு இலை, இலை இருக்காதான், நாகதாளி. அடுத்து வந்து 4 அடியில் விடுகதை. 4 வரியில் விடுகதை. ஏறினால் வழுக்கும் இலை என்றால் சுருளும், ஏறினால் வழுக்கும் இலை என்ற இலை இருக்குல்ல, வாழை இலை, அதுதான் கொடுத்துருக்காங்க. இலை என்றால் சுருளும், காய் என்றால் துவர்க்கும், பழம் என்றால் இனிக்கும். அதாவது வாழை. அடுத்து விடுகதையால் நான் என்னென்ன செய்திகள் அறிகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விடுகதை மூலம் வட்டார வழக்குகள், மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கால மாற்றத்தின் சாயல்கள் முதலியவற்றை அறிய முடியும். மனித வாழ்வில் காணப்படும் கருப்பொருட்கள் அனைத்தையும் விளக்குகின்றன. மக்களிடையே காணும் ஒழுக்கம், அவர்கள் வழிபடும் தெய்வம், தொழில் முறைகள், சாதி வேறுபாடுகள் போன்ற பலவும் விடுகதையின் பின்னணியில் உணர்த்தப்படுகின்றன. மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களின் செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை போக்கு, கொள்கைகள், கோட்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் வரலாற்று சான்றாகவும் விடுகதைகள் விளங்குகின்றன என டாக்டர் சாவே சுப்பிரமணியம் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மனித சமுதாய வரலாற்று அறிய விடுகதைகள் துணை புரிகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், சாவே சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்க, இது மிக மிக முக்கியம். பாருங்கள், மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு மட்டுமின்றி மக்களின் செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை போக்கு, கொள்கைகள், கோட்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் வரலாற்று சான்றாகவும் விடுகதைகள் விளங்குகின்றன அப்படின்னு டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மிக முக்கியமான பகுதி. அதாவது திரும்பவும் ஒரு முறை பார்க்கலாம். அதாவது விடுகதையால் அறியலாகும் செய்திகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான் வராரு, சாவே சுப்பிரமணியம். இது தொடர்பான வினாக்கள் வந்தால் இதை நாம் வந்து அதாவது ஞாபகம் வைத்துக்குள்ள திரும்பவும் நாம் பார்க்கலாம். விடுகதை மூலம் வட்டார வழக்குகள், மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், காலமாற்றத்தின் சாயல்கள் முதலியவற்றை அறிய முடியும். மனித வாழ்வில் காணப்படும் கருப்பொருட்கள், அதாவது மக்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய கிணறு, இசைக்கருவி, இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஐவக நிலங்கள், அதான் கருப்பொருட்கள் இல்லையா. மனித வாழ்வில் காணப்படும் கருப்பொருட்கள் அனைத்தையும் விளக்குகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியம். இதிலிருந்து கூட அதாவது மக்களிடையே இந்த லைனை கூட கேட்கலாம். மக்களிடையே காணும் ஒழுக்கம், அவர்கள் வழிபடும் தெய்வம், தொழில் முறைகள், சாதி வேறுபாடுகள் போன்ற பலவும் விடுகதையின் பின்னணியில் உணர்த்தப்படுகின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். சாவே சுப்பிரமணியம், டாக்டர் சாவே சுப்பிரமணியம். அதாவது மக்களிடையே காணும் ஒழுக்கம், அவர்கள் வழிபடும் தெய்வம், தொழில் முறைகள், ஜாதி வேறுபாடுகள் போன்ற பலவும் விடுகதையின் பின்னணியில் உணர்த்தப்படுகின்றன. மனித இனத்தின் சிந்தனை திறனை அளவிட்டு அறிவிக்கும் கருவியாக நிற்பதோடு
மட்டுமின்றி அதோடு மட்டும் இல்லை, சிந்தனையை மட்டும் வளர்க்கறதில்ல, மக்களுடைய செயல்முறைகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை போக்கு, கொள்கைகள், கோட்பாடு இதையும் வெளிப்படுத்துகின்றன. அதனை வெளிப்படுத்துவதன் மூலம் வரலாற்று சான்றாகவும் நமக்கு விடுகதைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சாவி சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மனித சமுதாய வரலாற்று அறிய விடுகதைகள் துணை புரிகின்றன. அடுத்து விடுகதையின் அமைப்பியல் ஆய்வு. பாருங்கள், விடுகதையை 2 வகையாக பிரிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். விடுகதையை 2ஆக பிரிக்காங்க. அதாவது உருவகம் இல்லாது, உருவகம் உடையது. உருவகம் இல்லாததுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது உருவகம் இல்லாதுன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஆட்டி விட்டால் ஆடுவது, அந்த இடத்தில் தொங்குவது ஊஞ்சல். உருவகம் உடையது பாருங்கள், ஒரு சீசாவின் 2 எண்ணெய், ஒரு சீசாவின் 2 எண்ணெய். அதாவது இது இன்னொன்றை உருவப்படுத்தி சொல்வது போல் உள்ளது. இதனால் முட்டை. ஒரு சீசாவில் 2 எண்ணெய், இது முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து விடுகதையில் பார்த்திங்கன்னா திரும்ப 2ஆக பிரிக்கும். அதாவது ஏற்கனவே உருவம் உடையது, உருவம் இல்லான்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எதிர்மறை விடுகதைகள், உடன்பாட்டு விடுகதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்மறை விடுகதைகள், உடன்பாட்டு விடுகதைகள். எதிர்மறை விடுகதைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது அடித்தால் விலகாது, அணைத்தால் நிற்காது. அந்த எதிர்மறை விடுகதைகளையும் 3ஆக பிரிக்கிறாங்க இல்லையா? சரி, இப்போ எதிர்மறை விடுகதைகள் பார்த்திங்கன்னா அடித்தால் விலகாது, அணைத்தால் நிற்காது என தண்ணீர். உடன்பாட்டு விடுகதைகள், அங்கே சிலுக்குவாள், இங்கே பழுக்குவாள், கதவு மூலையில் ஒண்டிக்கொள்வாள். இது பார்த்திங்கன்னா உடன்பாட்டு விடுகதைகளுக்கு எடுத்துக்காட்டு. துடப்பம். சரியா? இப்போ அந்த எதிர்மறை விடுகதைகளை 3ஆக பிரித்தாங்களா, அதுக்கு விடுகதைகள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆன்டிதெட்டிக்கல் ஆப்போசிஷன். அதாவது பேசாமல் பேசுவான், சொல்லாமல் சொல்லுவான், அகிலத்தை ஆட்டி வைப்பான். புத்தகம். அடுத்து ப்ரீபேஷனல் ஆப்போசிஷன். காலும் கையும் இல்லாதவன் ஆடி பாடுகிறான். இசைத்தட்டு. அடுத்து கான்ட்ரரி ஆப்போசிஷன். அகல நெற்றி உண்டு, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அழகான பொட்டு உண்டு, சிவப்பும் அல்ல கருப்பும் அல்ல. அதாவது வானம், நிலா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விடுகதை 2ஆக சொல்லியிருந்தாங்க. உருவம் உடையது, உருவகம் இல்லாது. அடுத்து விடுகதை 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது உருவம் உள்ளது, உருவம் இல்லாதுன்னு பிரிச்சுட்டு அப்புறம் எதிர்மறை விடுகதைகள், உடன்பாட்டு விடுகதைகள். இந்த எதிர்மறை விடுகதைகளை 3ஆக பிரிக்காங்க இல்லையா? அந்த 3 தான் என்னது? ஆன்டிதெட்டிக்கல் ஆப்போசிஷன், ப்ரீவேஷனல் ஆப்போசிஷன், கான்ட்ரரி ஆப்போசிஷன். இதில் கூட கொடுத்து இது எதில் வரும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? புத்தகம் என்பது ஆன்டிதெட்டிக்கல் ஆப்போசிஷன். அது அந்த விடுகதைக்கு நம்ம விடையை சொல்லிடுவோம். அது எதில் வரும்? எதிர்மறை விடுகதைகளில் ப்ரீவேஷனில் வருமா, ஆன்டிதெட்டிக்கல் ஆப்போசிஷனில் வருமா, கான்ட்ரரியில் வருமா? கான்ட்ரரி. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அகல நெற்றி உண்டுன்னு சொல்கிறாங்க, நான் இல்லை அப்படின்னு வருதில்ல, அதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியம், 1960ஆம் ஆண்டு அமைப்பியல் கோட்பாடு உருவாகியது. அப்போது எந்த வருஷம் அமைப்பியல் கோட்பாடு உருவாகியது? 1960ஆம் ஆண்டு. அமைப்பியல் கோட்பாட்டின் தந்தை யார்? விளாடிமிர் பிராஃப். அமைப்பியல் கோட்பாடு உருவானது 1960. அமைப்பியல் கோட்பாட்டின் தந்தை விளாடிமிர் பிராஃப். ஆலன் டாண்டிஸ், லெவிஸ்ட்ராஸ், இபி மராண்டா போன்றோர் இத்துறையில் நிறைய ஆய்வு செய்துள்ளனர். இத்துறையில் இந்த அமைப்பியல் கோட்பாட்டு துறையில் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது 1960 அமைப்பியல் கோட்பாடு உருவாகியது. விளாடிமிர் பிராஃப் தான் அமைப்பியல் கோட்பாட்டோட தந்தை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆலன் டாண்டிஸ், லெவிஸ்ட்ராஸ், இபி மராண்டா இவங்கெல்லாம் இத்துறையில் ஆய்வு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா அமைப்பியல் ஆய்வு மூலம் தமிழ் விடுகதைகளை 3ஆக பார்க்கலாம். ஏற்கனவே 2ஆவது நம்ம பார்த்தாலே உருவம் உடையது, உருவம் இல்லாது. அடுத்து எதிர்மறை விடுகதைகள், உடன்பாட்டு விடுகதைகள். இப்போ பார்த்திங்கன்னா அமைப்பியல் ஆய்வு மூலம் எத்தனையாக பிரிக்கலான்னு கேட்கலாம். 3ஆக. என்னெல்லாம்? தனிநிலை விடுகதை அமைப்பு, கூட்டுநிலை விடுகதை அமைப்பு, இணைநிலை விடுகதை அமைப்பு. தனிநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பும் விடையும் 1:1 என்ற விகிதத்திலும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நன்கு கவனித்துக்கொள்ளவும். தனிநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பும் விடையும் 1:1 தனிநிலையில். அது மாதிரி கூட்டுநிலை விடுகதையில் அந்த அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பும் விடையும், அதாவது மறைந்திருக்கக்கூடிய அந்த விடையை விளக்குவதற்கு கொடுத்துருக்காங்க. n:1 தனிநிலையில் 1:1, கூட்டுநிலையில் n:1. அது மாதிரி இணைநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பும் விடையும் n:n என்ற விகிதத்திலும் அமைந்திருக்கும். எண் ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணை குறிக்கும். எண் அப்படின்னா ஆங்கிலத்தில் எண் என்ற லெட்டர் ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அமைப்பியல் ஆய்வு மூலம் விடுகதைகளை
மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க. அமைப்பியல் ஆய்வின் தந்தையார் விளாடிமிர் பிராஃப் 1960 உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் அந்த அமைப்பியல் ஆய்வினப்படி மூன்றாக பிரிக்கிறாங்க. தனிநிலை விடுகதை அமைப்பு, கூட்டுநிலை விடுகதை அமைப்பு, இடைநிலை விடுகதை அமைப்பு. தனிநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பு முறையும் 1:1 என்ற விகிதத்திலும், கூட்டுநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பும் 1:1 என்ற விகிதத்தில், இணைநிலை விடுகதை அமைப்பில் மறைபொருளை விளக்கும் குறிப்பு முறையும் n:n என்ற விகிதத்திலும் அமைந்திருக்கும். எண் ஒன்றிற்கு மேற்பட்ட எண்ணை குறிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மூன்றாக பிரிச்சிருக்காங்களே, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விடுகதையை கொடுத்து அதை வந்து அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் வேணும்னா நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த விடுகதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். தனிநிலை விடுகதை அமைப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கிணறுக்கு ஒரு பாலம், அதாவது மூக்கு, உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விடுகதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. 2 கிணறுக்கு ஒரு பாலம், அது வந்து என்னது, மூக்கு. இதை வந்து அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பாருங்கள், கூட்டுநிலை விடுகதை அமைப்புக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க விடுகதைனா, கோயிலுக்கு போனானாம் எங்கள் தம்பி, தீர்த்தமிட்டானாம் தங்கத்தம்பி, அது தேங்காய். இதை வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 1:1 பார்த்தோம் தனிநிலை அமைப்புக்கு. கூட்டுநிலை அமைப்புக்கு அந்த மறைக்கும் பொருளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து n:1 இருக்கும். இணைநிலைக்கு வந்து n:n அப்படிங்கிறதுல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கூட்டுநிலை பார்த்துட்டோம், தனிநிலைக்கு பார்த்துட்டோம், கூட்டுநிலைக்கு பார்த்துட்டோம். இணைநிலை விடுகதை அமைப்பு, இணைநிலை விடுகதை அமைப்போட விடுகதையை பார்க்கலாம். இதற்கு என்ன வரும், என்ன விகிதத்தில் இருக்குது, n:n. எங்கள் அப்பன் செந்தலை, எங்கள் ஆத்தாள் முழுமொட்டை வயிற்றிலே கொழுக்கட்டை வயிற்றில் கீச்சு மூச்சு, சேவல், கோழி, முட்டை, குஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடுகதை தொடர்பான பதிவு நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அதாவது ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வினா வந்தால் நாம் எழுதுவதற்கு தயாராகவே இதை நான் பதிவிடுகிறேன். அறிவுக்கு உரைகளாகவும், சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும், கதைகளுக்கு ஆதாரமாகவும், சிலேடை செய்யுளுக்கு உயிராகவும், பொழுதுபோக்கிற்கு துணையாகவும் விளங்குகின்றது. இது விடுகதை. நாகரிக முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் உரைநடைப்போக்கும் விடுகதையின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன. மக்களின் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள் ஆகியவற்றை காட்டும் கால கண்ணாடியாக விளங்குகின்றன. அவற்றை சேகரித்து வகைப்படுத்தி ஆய்வு செய்வது நம் கடமையாகும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.